أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 87 பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அத்தியாயம் 86 அத்தாரிக். அத்தாரிக் அப்படின்னு சொன்னாலே த நைட் ஸ்டார், விடிவெள்ளி அப்படின்னு அர்த்தம். 17 வசனங்களை கொண்டது, மக்காவில் இறக்கி அருளப்பட்டது. இந்த சூறால இடம்பெறவுள்ள அந்த தாரிக் வசனத்துல இடம்பெறவுள்ள அந்த தாரிக்ன்ற அந்த வார்த்தையவே எடுத்து இந்த சூறாக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அறிஞர்களால் சொல்லப்படுது. இதுல முதல் 3 வசனங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த விடிவெள்ளி, அதாவது அந்த நட்சத்திரத்தை பத்தி, நைட் ஸ்டார், அதை பத்தியே அல்லாஹ் இங்க பேசுறான். இதை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் ஒரு கேலக்சியை நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த கேலக்சியில இன்னென்ன ஸ்டார்ஸ் இருக்கு, இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதுக்கு இப்படியெல்லாம் ஒரு தன்மை இருக்கு, இவ்வளவு பிளானட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அதனுடைய பிளேஸ்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி அது தன்னை சுற்றி வர்றதும், இல்ல சூரியன் சந்திரனை பத்தி எப்படி படைச்சிருக்கான் அப்படின்ற எல்லா அந்த அஸ்ட்ரானட்டிக்கலான எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவனுடைய குர்ஆன் மூலம் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வர லேட்டஸ்டான இந்த நியூஸஸ் எல்லாமே சயின்டிஸ்டுங்க எல்லாமே இப்போ ஒரு சமீபமா ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடிதான் அவங்களாலேயே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான், அதிகமான விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அவனுடைய படைக்கப்பட்ட அந்த படைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃபுல்லாமே சயின்டிபிக்கலான ரீசன்ஸ் தான். அதை யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த மாதிரி விஷயங்களை தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறதையும் சொல்றான், படைச்சதுக்கான நோக்கத்தையுமே சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூறாவைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முதல்ல சொல்ல போற அந்த விடிவெள்ளியுடைய தன்மையை அல்லாஹ் இங்க சொல்றான். தாரிக் அப்படின்னு சொல்ல போற அந்த நட்சத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டாராம். அது மிக பிரகாசமானதா இருக்குமா. அந்த அளவுக்கு அதுக்கு பிரைட்னஸ் எல்லாம் கொடுத்துருக்கானா. இது எல்லா நட்சத்திரங்களையும் விட உயர்ந்ததா, அதிகமான ஹைட்ல இருக்குமா. இன்னும் வெரி ஃபாஸ்டான ஒரு ஸ்பீட்ல சுத்தக்கூடிய ஒரு ஸ்டார். இன்னும் இதனுடைய லைட் அனுப்புற அந்த லைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. இந்த ஸ்ட்ராங் பீம் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அஸ்ட்ரானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸ்டார்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டார்ன்னு சொல்லப்படுறது இந்த தாரிக்ன்ற இந்த நட்சத்திரம் தானா. இந்த நட்சத்திரம் மட்டும் அல்லாமல் அல்லாஹ் படைக்கப்பட்ட எல்லா நட்சத்திரங்களும் சரி, எல்லா கோள்களும் எல்லாமே அதற்குரிய நிலையில அதை பொருத்தி அதனுடைய எல்லையை விட்டு அது வெளியே வராம அதனுடைய ஆர்பிட், அது ஸ்பின் பண்ற அந்த லைன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டர் நம்மளுடைய ரப்புன்றத இந்த சூறா மூலியமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைக்கக்கூடியவன் தான் நம்மளுடைய இறைவன். இந்த மாதிரி எல்லாம் நான் படைச்சிருக்கேன் அப்படின்றத இந்த சூறால நமக்கு தெளிவாக காண்பிக்கிறான். இன்னும் மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான், எவ்வாறு ஒரு விந்து துளியில இருந்து, ஒரு ஆணுடைய விந்து துளியில இருந்து ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில அந்த விந்து துளி செலுத்தப்படும் பொழுது அது எல்லாமே கருமுட்டைகள்ல போய் சென்றடைகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு கருமுட்டைக்குள்ள அந்த விந்து துளி அந்த ஏதோ ஒரு விந்து தான் அந்த கருமுட்டைக்குள்ள போய் சேர்றதுனாலதான் அது ஒரு எம்பிரியோவா ஃபார்ம் ஆகுது. அந்த படைப்பை பத்தியுமே இங்க எல்லாம் சொல்றான். எப்படி அந்த விந்து துளி வெளியே ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில உள்ள அந்த கருமுட்டையோட இணையும் பொழுது அது எப்படி ஒரு கருவாக முழுமை பெறுது, அந்த கருவை எப்படி நம்ம வளர்த்து இத்தனை அறைக்குள்ள அதை பாதுகாத்து அதை எப்படி உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரோம், அதனுடைய உணவு எப்படியாக இருக்கு அப்படின்னு எல்லாமே அல்லாஹ் நமக்கு சயின்டிபிக்கலாவே எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். சுப்ஹானல்லாஹ். அது அந்த அவனுடைய படைப்பை நம்ம யோசிக்கும் பொழுதே அவன் மேல உள்ள நம்பிக்கை மஷாலா அதிகமாகிட்டே தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன் தான் நம்மளுடைய ரப்பு. இந்த சூறால அது மட்டும் இல்லாம இன்னும் எப்படி நம்ம இப்படி படைச்ச ஒன்ன திருப்பி உங்களை எழுப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் கேட்கறான் இல்லையா. அதாவது இறை நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன்
எப்படி வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போனாலும் எப்படி உங்களுடைய இறைவனால் நாளைக்கு ஒரு மறுமை இருக்கு, அந்த மறுமை வாழ்வையில உங்களை திருப்பி நம்ம எழுப்பி கொண்டு வரப்படுவோன்ற இந்த ஒரு கேள்விதான் நிறைய பேர்த்த வந்து இஸ்லாம வந்து அக்செப்ட் பண்றத தடுத்துட்டு இருந்துச்சான். அந்த காலத்துடைய குறைஷிகளுக்கே இந்த ஒரு கேள்விதான். மற்றபடி நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஒப்புக்கொண்டு போனாலும் அவங்க முரண்பட்டு நிக்கிறது வந்து என்னன்னா மறுமை நாள் தான். மறுமை நாள் எப்படி வரும், அப்படி எப்படி நம்ம எழுப்பப்படும், இந்த கேள்வி ஒண்ணுதான் அவங்கள வந்து அதிகமாவே வந்து இஸ்லாத்திற்கு புறமாக பேசப்படுற ஒரு விஷயமாக இருந்துச்சே தவிர மற்றபடி அவங்க எல்லாமே வந்து ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி. ஏன்னா மெயினா மறுமையை தானே நம்பணும், நம்ம எழுப்பப்படுவோம், நம்மளுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது தான் முதல் நம்ம நம்ப வேண்டிய விஷயமே. படைச்சவன் அவன், திருப்பி அவனால எழுப்ப முடியாதா அப்படின்றத வந்து நம்ம நம்பியேதான் ஆகணும். சோ இந்த ஒரு தன்மை தான் அவங்கள நம்ப விடாம அவங்கள தடுத்ததே இந்த ஒரு கேள்விதான். அதுக்குமே அல்லாஹ் இங்க பதில் சொல்றான், உங்களை இந்த மாதிரி படைச்சேன்னா என்னால உங்களை திருப்பி கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் எழுப்பி கொண்டு வரது இல்லாம நீங்க செஞ்ச செயல்கள் வந்து இந்த உலகத்துல எப்படி இருந்ததோ அதற்கான கூலி தான் உங்களுக்கு அங்க கிடைக்கும், அந்த கூலியின் பொறுத்தா உங்களுடைய மறுமை வாழ்வும் அமையும் அப்படின்றதையும் எல்லாம் சொல்லும். மக்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய கூலி, கடைசி வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், அவங்களும் சூழ்ச்சி செய்யறாங்க, நம்மளும் சூழ்ச்சி செய்யறோம். சூழ்ச்சி செய்யறவர்கள் சிறந்தவர் யாரு? அல்லாஹ் தான். ஏன்னா த பெஸ்ட் ஆஃப் பிளானர்ஸ்ன்னு சொல்றது யாரு? அல்லாஹ் தான். நம்ம ஒண்ணு நினைப்போம், நடக்கிறது ஒண்ணு நடக்கும், ஆனா நடக்கிறது சிறந்ததாகவே நடக்கும். அதுதான் அல்லாஹுடைய பிளான். ஸோ எல்லா விஷயத்திலையுமே வந்து நம்ம அதை நம்பிக்கை கொள்றோம். சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு செயலா இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஃபியூச்சர்ல நம்ம பிளான் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே மேல் ஒருத்தவன் பிளான் பண்றதுதான் பெஸ்ட். அவன் தான் பெஸ்ட் ஆஃப் பிளானர்ஸ் அப்படின்றத அல்லாஹ் வந்து அந்த குறைஷி மக்களுக்கும் எடுத்து சொல்றான், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்குமே இதை எடுத்து சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட சூறாவை நம்ம வந்து பொருள்ல இருந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது வசனம், வஸ்ஸமாய் அப்படின்னாலே வானத்தின் மீது சத்தியமாக. இந்த இடத்துல வந்து ஒரு பொருளின் முன்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த பொருள் மேல முன்னாடி வந்துச்சுன்னா அது சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவாதான் இருக்கும். வானா இங்க சத்தியமாக, சமானா வானம், வானத்தின் மீது சத்தியமாக, பை த ஸ்கை. வத் தாரிக், இன்னும் தாரிக் விடிவெள்ளி, விடிவெள்ளியின் மீதும் சத்தியமாக அப்படின்னு பிராக்கெட் அந்த சத்தியம்ன்றது இங்க. அண்ட் த நைட் கம்மர், வஸ்ஸமாய் வத் தாரிக், வானத்தின் மீதும் தாரிக் மீதும் சத்தியமாக, வானத்தின் மீதும் தாரிக் மீதும் சத்தியமாக சேர்த்து சொல்லும்போது பை த ஸ்கை அண்ட் த நைட் கம்மர். இரண்டாவது வசனம், வமா இன்னும் எது, அண்ட் வாட் அதுராக்க உமக்கு அறிவித்தது, கேன் மேக் யூ நோ, மானா எது, வாட். வமா அதுராக்க மா அப்படின்னாலே வாட், எது வாட், தாரிக் அப்படின்னாலே த நைட் கமர். வமா அதுராக்க மத் தாரிக் சேர்த்து சொல்லும்போது நபியே தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது, and what can make you know what is the night comer. மூன்றாவது வசனம், அந்நஜுமு, அந்நஜுமுனா என்னன்னா நட்சத்திரம், it is the star, சாகிப் ஒளிமிக்க, the piercing, அந்நஜுமு சாகிப் அது இரவில் பிரகாசிக்கும் ஒரு நட்சத்திரம் ஆகும். it is the piercing star. நான்காவது வசனம், இன் இல்லை, நாட், புல்லுனா என்னதுன்னா ஒவ்வொரு, இஸ் எவ்ரி, நஃப்ஸ்னா மனிதன், சோல், லம்மா எனினும், பட், அலைஹா அவன் மீது, ஓவர் இட், ஹாஃபித் ஒரு பாதுகாவலர் இருக்கின்றார், இஸ் அ ப்ரொடெக்டர். இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபித் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதன் மீது நம்மால் ஏற்படுத்தப்பட்ட, அந்த நம்மால் ஏற்படுத்தப்பட்டது வந்து பிராக்கெட், காவலாளி இல்லாமல் இல்லை, அதாவது பாதுகாவலர் இல்லாமல் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். there is no soul but that it has over it a protector. ஐந்தாவது வசனம், ஃபல் என்லுர், நலர அப்படின்னா பார்க்கிறது, ஃபல் என்லுர் அப்படின்னா எனவே பார்க்கட்டும், so let's see. இன்சான்னா மனிதன், மேன், மிம்மா எதிலிருந்து, ஃப்ரம் வாட், ஹுலிக அவன் படைக்கப்பட்டான், ஹலக ஹுலிக எல்லாமே ஒரே அர்த்தம் தான். he is created.
فَلْيَنْظُرِ الْإِنْسَانُ مِمَّ خُلِقَ. எனவே மனிதன் எதில் இருந்து தான் படைக்கப்பட்டான் என்பதனை பார்ப்பானாக. So let man observe from what he was created. ஆறாவது வசனம், ஹுலிக அவன் படைக்கப்பட்டான், he is created, மின் இருந்து, from மாயின் அப்படின்னா தண்ணீர், a water, தாஃபிக குதித்து வெளியாகும், ejected, ஹுலிக மின் மாயின் தாஃபிக அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது குதித்து வெளியாகும் நீரினால் அவன் படைக்கப்பட்டான். He was created from a water or a fluid ejected. ஏழாவது வசனம், யஹ்ருஜு அது வெளியாகிறது, coming forth, மிம் இருந்து, from பைன இடையே, சுல்பி முதுகுத்தண்டு, the backbone, வத்தராயிப் இன்னும் மார்பு எலும்பு, and the ribs. யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப் சேர்த்து சொல்லும்போது அது ஆணின் முதுகு தண்டிற்கும் பெண்ணின் மார்பகங்களுக்கும் மேல், அதாவது அதெல்லாம் பிராக்கெட்டு, நெஞ்செலும்புக்கும் மத்தியிலிருந்து வெளிப்படுகின்றது. கம்மிங் ஃபார்த் ஃப்ரம் பிட்வீன் த பேக் போன் அண்ட் த ரிப்ஸ். எட்டாவது வசனம், இன்னஹு நிச்சயமாக அவன், அல்லாஹ் யார் அங்க அவன் அல்லாஹ், இன்டீட் ஹி அலா மீது, டு ரஜ்ஐஹி அப்படின்னா அவனை மனிதனை, அதாவது மீள வைப்பது, அவனை மீள வைப்பது, ரிட்டர்ன் ஹிம் லகாதிர் சக்தி பெற்றவன், இஸ் ஏபிள், இன்னஹு அலா ரஜ்ஐஹி லகாதிர் சேர்த்து சொல்லும்போது நிச்சயமாக அவன் அவனை, அதாவது மனிதனை இறந்த பின்பு உயிர் கொடுத்து மீள வைப்பதின் மீது சக்தி உடையவன். Indeed, Allah to return him to life is able. யௌம அந்த நாளில், that day, துபுலனா விசாரிக்கப்படும், வெளியாக்கப்படும், ரெண்டுமே சொல்லலாம், will be tested. சராயிர் அப்படின்னா ரகசியங்கள், the secrets சேர்த்து சொல்லும்போது யௌம துபுல சராயிர் ரகசியங்கள் வெளிப்படும் நாளில், the day when secrets will be tested அல்லது வெளிக்கொண்டு வருது, brought out அப்படின்னு சொல்லலாம். பத்தாவது வசனம், ஃபமா பின் இல்லை, then not அவனுக்கு, is for him மின் எவ்வித, மின்னா இருந்து, அதாவது இந்த இடத்துல எவ்வித எனி, குவத்தின்னா சக்தி பவர், வலா இன்னும் இல்லை, and not நாசிர் அப்படின்னா எந்த உதவியாளர், எனி ஹெல்பர். ஃபமா லஹு மின் குவத்தியும் வலா நாசிர் மறுமையை நிராகரிக்கும், அதாவது அந்த மக்களை பத்தி இங்க எல்லாம் சொல்றான், அவனுக்கு எந்த சக்தியும் இராது, உதவி செய்பவரும் இருக்க மாட்டார், அதாவது தண்டனையிலிருந்து விட்டு விலகிறதுக்கு எந்த சக்தியும் அவனுக்கு கிடையாது, யாரும் உதவி செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். Then there is not any power, not any helper for him. 11வது வசனம், வஸ்ஸமாயி வானத்தின் மீது சத்தியமாக, by the sky, தாத்தேனா உடைய, which, ராஜ்யனா திரும்ப திரும்ப மழை பொழியும், ரிட்டர்ன்ஸ், வஸ்ஸமாயி தாத்தி ரஜ அப்படின்னா திரும்ப திரும்ப மழை பொழியக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். and by the sky which returns rain. 12வது வசனம், வல் அர்ல் இன்னும் பூமி, and the earth தாத்த அப்படின்னா உடைய, which சத் அப்படின்னா வெடிப்பு, தாவரங்களை முளைப்பிப்பதற்காக வெடிக்கிறது, cracks open. so வல் அர்லி தாத் சத் இன்னும் வெடிக்கின்ற பூமியின் மீது சத்தியமாக, and by the earth which cracks open. இன்னஹு 13வது வசனம், நிச்சயமாக இது குரான், எது குரானை பத்தி சொல்றான், indeed it, லகவுலுன் சொல்லாகும், இஸ் surely a word, ஃபஸ்ல் சத்தியம், அதாவது அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய, டிசிசிவ், இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது நிச்சயமாக இந்த குரான் ஆனது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் சொல்லாகும். Indeed it is surely a decisive word.
14வது வசனம் வமா இன்னும் இல்லை அண்ட் நாட் ஹுவ அது இட் பில் ஹஸ்ல் வீண் அதாவது பரிகாசமாக இஸ் ஃபார் அம்யூஸ்மெண்ட். வமா ஹுவ பில் ஹஸ்ல் சேர்த்து சொல்லும் போது இன்னும் இது வீண் பரிகாசம் அன்று. அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் அம்யூஸ்மெண்ட். 15வது வசனம் இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் இண்டி தே யகீதுன சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆர் பிளானிங் கைதன் ஒரு சூழ்ச்சியாக அ பிளானிங். இன்னஹும் யகீதுன கைதா நிச்சயமாக அவர்கள் உமக்கெதிரேன்றது பிராக்கெட் பெரும் சூழ்ச்சி செய்கின்றனர். Indeed, they are planning a plan. 16வது வசனம் வகீது இன்னும் நான் சூழ்ச்சி செய்கின்றேன் பட் ஐ எம் பிளானிங் கைதா சூழ்ச்சியாக அ பிளான். வகீது கைதன் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது நான் சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்கின்றேன் but I am planning a plan. இறுதி வசனம் வமஹில். வமஹில் அப்படின்னா எனவே அவகாசம் கொடுப்பீராக. so give them respite காஃபிரீன நிராகரிப்பாளர்களுக்கு டு த டிஸ்பிலீவர்ஸ். அம்ஹில் ஹும் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக. கிவ் ரெஸ்பைட் டு தெம் ருவைதா சிறிது காலத்திற்காக அ லிட்டில். வமஹிலில் காஃபிரீன அம்ஹில் ஹும் ருவைதா எனவே நபியே நிராகரிப்பாளர்களுக்கு அவகாசம் கொடுப்பீராக சிறிது காலம் அவர்களுக்கு நீர் அவகாசம் கொடுப்பீராக. நீண்ட காலம் இல்லாமல் சிறிது காலம் நீர் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பீராக. So give a respite to the disbelievers, leave them a little while. ரொம்ப அதிகமான காலம் கட்டம் இல்ல, சிறிது காலம் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் எப்படி படிச்சோமோ அப்படியே அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.